இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொடலங்காய் கடலைக்கறி. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அறுத்து வச்ச வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். பொடலங்காவை பருப்பு போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி, அதுக்கப்புறமா சோம்பு, 2 கிராம்பு, அப்புறம் கடலை, இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் தனியாக அரைக்கிறதுனால அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா இதுக்குள்ளே போட்டு தேங்காயும் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிடலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம தனியாக வச்சுருந்தா பொடலங்காவையும் இதில் போட்டுடலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பொடலங்காயில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கனால லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு லைட்டாக மட்டன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி. இப்போ நம்ம சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு.